எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். உறவுகள் உன்னோடு இருக்கும்போது இயேசுவின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாயிரு. தன்னந்தனியாய் நிற்கும்போது இயேசு உன்னோடு இருக்கிறார் என்று பாடிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா. என்றும் ஆனந்தம். அல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதிகமாக பாருங்கள், நம்மோடு கூட உறவு இருக்கும்போது, நம்மளுக்கு பணம் இருக்கும் பொழுது அல்லேலூயா கர்த்தர் பார்ப்பார். அவளுக்கு எல்லாம் இருக்குது, என்னை தேட மாட்டுக்கா. அப்படியே பார்வை மட்டும் நம்ம மேலே இருக்கும் பாருங்கள். அவளுக்கு இப்போ பணம் இருக்குது, சொந்த பந்தம் கூட இருக்கிறாங்க, அவளுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், அமைதியாக அவளை பார்த்துட்டே இருப்பார். ஆனால் பாரு, ஒரு பிரச்சனை பாடு உபத்திரம் வரும் பொழுது, நம்ம தனிமையாக நிற்கும் பொழுது, அழும் பொழுது, செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாவதியோடு கர்த்தர் இருந்தார் பாருங்க. அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, கர்த்தர் அவளை உயர்த்தி காட்ட அவளோடு கூட இருந்தார். ராணியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பாடிக்கொண்டே இருங்க, பாடிக்கொண்டே இருங்க. ஷபல வரி கது ரிபிக்கிறவா, துதித்து கொண்டே இருங்க. அதுதான் மகிழ்ச்சி பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கோலியத்தை இரவும் பகலும் பயமுறுத்துகிறான். சவுல் ராஜாவால் அந்த கோலியத்தை முறியடிக்க முடியலை, இராணுவம் முறியடிக்க முடியலை. தாவீதுடைய அண்ணெல்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க. அந்த கோலியத்தை பார்த்த பயம், உருவத்தை பார்த்தா பயம். அல்லேலூயா. ஆனால் சின்னஞ்சிறு தாவீதுக்குள்ள அபிஷேகம் இருந்தது. அண்ணனை தான் பார்க்க போனான், ஆனால் பாருங்கள் அவனுக்கு இருக்க முடியலை. அல்லேலூயா. அவர் ஒரு பாடுகிற மனுஷன் பாருங்கள், பாடிக்கிட்டே இருப்பார், துதிச்சிட்டே இருப்பார் பாருங்கள். இன்னும் துதிப்பேன், இன்னும் ஜெபிப்பேன்னு சொல்லி என்ன செய்வாராம். அல்லேலூயா. காலங்களில் பாருங்கள், வசனத்துக்காக காத்திருப்பாராம். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பார். அவருக்கு அவ்வளோ ஒரு வல்லமை பாருங்கள். அல்லேலூயா. அந்த வல்லமையோடு கூட பாருங்கள் அந்த கோலியத்தை முறியடித்து போட்டார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய சந்தோஷம் சவுல் ராஜாவுக்கு. ஆனால் பாருங்கள், மக்கள் பாடி துதிச்சாங்களாம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்லி துதித்து பாடின உடனே இவனுக்கு ஒரு எரிச்சல் வந்துட்டு. ஹல்லேலூயா. ஜனங்கள் பாடி துதிக்கிறாங்க, அவ்வளோதான். தாவீது ஒன்றும் சொல்லலை. எனக்கு 1000 கொடுத்தாங்க மக்கள், அவனுக்கு 10000 கொடுத்துட்டாங்க. அவனுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பா? நான் ராஜா, எனக்கு இந்த மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு எரிச்சல் யார் மேலே? தாவீது மேலே வந்துட்டு. அன்றைக்கி ஒருவேளை தாவீது மட்டும் முறி அடிக்கலைன்னு சொன்னால் அன்றைக்கி சில ஜனங்கள் வெட்கப்பட்டு போயிருப்பாங்க. அல்லேலூயா. தாவீது முறி அடித்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினால தான் கோலியத்தை முறி அடித்தார். ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா மரண போராட்டம் தான். சவுல் ராஜா பாருங்கள் வேதனைப்படுத்துகிறான், மந்திரவாதம் பண்ணி ஒரு காடு மேடமாக அலைகிறார். என் கால் கண்ணி வச்சுருக்கிறாங்களேன்னு சொல்லி சங்கீதம் வாசிக்கும் பொழுது பாருங்கள் மிகவும் ஒரு அது தனிமை, வேதனை. அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் பாருங்கள். அல்லேலூயா. அவரோடு கூட இருந்தார். ஒரு நிறைய நேரங்கள் பாருங்கள் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் பாருங்கள், நிறைய நேரங்கள் அவர் அப்படியெல்லாம் சில இடத்துல புலம்புவார். நான் தூங்காதபடி கண்ணிகளை பிடித்திருக்கிறாரு, நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுறேன், அவங்கள நோக்கி நான் கூப்பிடுறேன், ஆபத்து நாளில் கூப்பிடுறேன், இரவில் கூப்பிடுறேன், நான் தேவனை நினச்சி அலறுதேன், தியானிக்கிறேன். தேவன் எழுந்தருளும், மதியனால் வரும் நிந்தை எனக்கு நினைத்தலும், சத்துருக்க ஆரவாரத்தை மறவாதையும். இப்போலாம் பாருங்கள் தனியாக ஆண்டவர் சமூகத்தில் பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் புலம்புறாரு, செபிக்கார். வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறேன், அதிகம் போது மடியிலேருந்து எடுத்து நிர்மலமாக்கும். இப்பெல்லாம் பாருங்கள் தாவீது நினைச்சார், செபிக்கார் பாருங்கள். ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார், பார்த்து கொண்டே இருந்தார். எல்லா ஆபத்துக்கும் தீமைகளுக்கும் பாடுகளுக்கும் துன்பங்களுக்கு விலக்கி விலக்கி காத்தாரு பாருங்கள். சவுல் துரத்தும் பொழுதெல்லாம் கர்த்தர் இவனோடு கூட இருந்தார். தன் சொந்த மகன் அப்சலோம் துரத்துனான். அந்த நாட்கள்லாம் பாருங்கள் தனிமை ஆண்ட சமூகத்தில் அவர் பாடிக்கொண்டு துதித்து கொண்டு செபித்து கொண்டே இருந்தாராம்.
ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே விட்டாரா? ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் தன்னந்தனிமை இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மறந்துடாதாங்க, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அனாதையாய் அலைந்தேன் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. துன்பப்பட்டவனை வெட்கத்தோடு திரும்ப விடாதேரும். சிறுமை எளிமை மாணவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யுன்னு சொல்கிறாரு பாருங்க. நான் துன்பப்பட்டுட்டேன், என் வெட்கத்தோடு திரும்ப விட்டுறாதங்கப்பா. இதுக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட சொந்த பந்த நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்கிறீங்களோ, அக்கம் பக்கத்தில் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் உங்களுக்கு விரோதம் எளிமை நிற்கிறாங்களா? ஹல்லேலூயா. நீ தன்னந்தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துட்டா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம். பாடிக்கிட்டே இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பரிசுத்தத்தை மட்டும் பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. விலகி போயிடாதங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னந்தனியாக இருந்தார், எல்லாராலும் பகைக்கப்பட்டு. ஆமென். கூட பிறந்தநாள் ஒதுக்கப்பட்டு பாருங்கள், குழி தூக்கப்பட்டு விற்கப்பட்டு தன்னந்தனியாக இருந்தார். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு சரக்கில் இருந்தாராம், சரக்குலையும் இயேசு இருந்தார். அப்படியே கர்த்தர் விட்டுட்டாரா? ஒரு நாள் வந்தது, உயர்த்தி காட்டினார். தன்னந்தனியாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். வாழ்க்கையில் கூட ஆமென். தனிமையில் இருக்கும்போது, தனிமையில் உணரும் பொழுது ஆமென், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லி நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க. அது தீம் நன்மையாக உங்களுக்கு மாறிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரீபா கரபா சந்தல தீக்கா தூ ரிவி கரபா ரீபா காரா ஷபலபா தீக்கா. உங்களுக்கு குரல் துன்மகடு கொம்புகளை அவர் வெட்டி போடுவார். வசதிய சங்கீதம் 75:10 துன்மகடு கொம்புகளை வெட்டி போடுவேன், நீதிமன்ற கொம்புகளை உயர்த்தப்படும். கர்த்தர் உங்களுக்கு குரல் துன்மகடு கொம்புகளை வெட்டி போடுவார், உங்களுடைய கொம்புகள் உயரும். ஹல்லேலூயா. 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 ரீபா கரபா ஷபல தாரா தூ ரிவி கரபா. ஹல்லேலூயா. நானும் சிறுமி எளிமையுமானவன், தேவனோ என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிற வருவான். கர்த்தாவே நீ தாமதியாதே. பாருங்கள், சங்கீதம் வாசிக்கும் பொழுதே மிகவும் சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், சங்கீதம் நீ வாசித்து பாருங்கள், நல்லா இருக்கும் வாசிக்கும் போது. ஏன்னா பாடுள்ள மனிதர்கள் இதை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளோடு கூட பேசும். ஹல்லேலூயா. நிறைய சங்கீதம் வாசிக்கிட்டே இருப்போம் பாருங்கள். சங்கீதம் வாசிக்க பாருங்கள், நம்மோடு அந்த வார்த்தை அப்படியே பேசும், கிரியை செய்யும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்துவேன். எனக்கு அவர் அடைக்கலமாக இருக்கார், எனக்கு ஒரு கோட்டையாக இருக்கார், கண்மலையாக இருக்கார், துருகமாக இருக்கார், பலனாக இருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே பாதத்தில். ஆமென். தனிமையில் பாருங்கள், அப்படியே சமத்தில் உட்கார்ந்து நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். யோசேப்பு தனிமையில் கர்த்தர் உயர்த்தி காட்டினார். ஆமென். உங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்தி காட்டுவார். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஹல்லேலூயா. 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 ஷபலபா தீக்கா தூர் வீக்கரவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி பாருங்கள், தனிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கணவன் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு குழந்தையும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஆலயத்துக்கு வருவாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஆலயத்துக்கு அவங்க போவாங்களாம். ஹல்லேலூயா. நான் அவங்களை நினச்சி பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் தனிமை, எனக்கு கணவனும் இல்லை, எனக்கு குழந்தையும் இல்லை, ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவங்க ஆலயத்துக்கு வரவங்களாம் பாருங்கள், சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, ஆலயத்துக்கு வராங்க, அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கு. என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட இயேசப்பா அனாதை அல்ல, யாருலன்னு சொல்லி உலகம் சொல்லலாம், ஆனால் இயேசு என்னோடு இருக்கிறான்னு சொல்லி பாருங்கள், அவங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அண்ணால் பாருங்கள், கணவனோடு 7 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இரவும் பால் உபவாசம் இருந்து ஜெபிச்சாங்களாம். ஹல்லேலூயா. நீ யாருமே பாருங்கள், தனிமையே இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
தனிமைன்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் பாருங்க, ஏசு என் கூட இருக்கிறார், ஏசு இருக்கிறார், ஏசு சொல்லுங்கள் நீங்கள். நான் தனிமை இல்லை, பிசாசை பொல்லாத மக்களே, உங்கள் பார்வைக்கு தனிமை இருக்கலாம், ஆனால் ஏசு என் கூட இருக்கிறார். நான் பாடிக்கிட்டே இருப்பேன், அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அவர் என்னை உயர்த்த போகிறான்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க, சோர்ந்து போயிடாதங்க. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லே. யார் பாருங்கள், நம்ம அவரை நோக்கி கூடும்போது, ஆமாம் நான் தனிமைதாப்பா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்கப்பா, நான் தனிமையாக உட்காந்துருக்கிறேனே, எனக்கு வருமானமும் இல்லையே, எனக்கு வசதியும் இல்லையே, அல்ல இல்லை விசாரிப்பார் இல்லையே, கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை மட்டும் நீங்கள் விட்டுறாதங்க. எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி அவரை விட்டு நீங்களும் ஓடிடாதங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து அவனை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீங்கள் சோர்ந்து போகாதங்க, சோர்ந்து போயிடாதங்க. எழுமுங்க, ஜெபத்தில் எழுமுங்க, தூதிங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஷபலவதி கதூரி வீக்கரவா, ஷபல தர கதூரி வீக்கரவா. உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா, வல்லமை இறங்கட்டும் ராஜா, அவங்க அக்கினி இறங்கட்டும் ராஜா. இந்த இரவு ஜெபத்தில் கத்தரின் தோட்டத்தில் இருக்க உங்கள் பிள்ளைகளை இன்றைக்கி ஆசீர்வதிங்க இசப்பா. வல்லமை வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்லேயும் அக்கினி இறங்கட்டும். தனிமைன்னு சொல்லி அழுது கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க இசப்பா. எந்த நிலைமையிலிருந்து நோக்கி கூப்பிட்டாலும் அவங்களுக்கு நீ உதவி செய்யுங்க. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. அல்லேலூயா. அநாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து பாதுகாத்தீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. ஹல்லேலூயா. நன்றிப்பா, நன்றி. பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா, தேவைகளை சந்திங்க, பலவீனத்தை எடுத்து போடுங்க இசப்பா. கடன் பிரச்சனையை மாற்று. கடன் நிமித்தமாக தனிமைப்பட்டிருக்காங்கப்பா, இந்த குடும்பம் தனிமையிலிருந்து வாடுகுது இசப்பா. இவன் நினைத்தருளும் சுவாமி, நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. கடன் பிரச்சனையை மாற்றி. வியாதி நிமித்தம் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கப்பா இசப்பா, வியாதியிலேருந்து விடுதலை கொடுங்க இசப்பா. கிட்னி ஃபெயிலியர், காட்டில் பிரச்சனை அப்பா, குடலில் பிரச்சனை அப்பா, கட்டிகள், கேன்சர் வியாதி எல்லாம் அன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதகண்டு கட்டளை கொடுக்குறேன். அல்லேலூயா. குழப்புகிற ஆவி, ஞானத்துக்கு எடுக்கிற ஆவி, கணவன் மணி சண்டை மூட்டுற ஆவி எல்லாம் நீ குடும்பத்துட்டு வெளியேறி போக முடியுமா? எனக்கு கட்டளை கொடுக்குற இயேசுவின் நாமத்தினால. மந்திரங்கள் தந்திரங்கள் எரியட்டும், ஆமான் திட்டங்கள் நீங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்ல பிசாசு போட திட்டங்கள் உடையட்டும். குடும்பத்துக்கு உரதை முட்டி மோதுகிற ஆக்சிடென்ட் ஆவி எரிஞ்சு போகட்டும். அல்லேலூயா. நன்றி. டென்ஷன் கோபம் எரியட்டும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை செபிக்க வைங்க, துதிக்க வைங்க, பாவங்களை சாபங்களை மன்னிங்க இசப்பா. உமோடு சஞ்சரிக்க வைங்க இசப்பா. அல்லேலூயா. வல்லமை வல்லமை இறங்கட்டு, இறங்கட்டு. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமே, நாங்களும் உயிரோடு இருக்கிறோம். ஆமே, ஆமே. அவர் எங்களை விசாரிக்கிறவர், எங்கள் துணை நிற்கிறார், அற்புதங்களை செய்வார். அல்ல இம்மட்டு வா, மிஞ்சி வராத அழுகளை பெருமையை அட்டங்கட்டு இயேசுவின் நாமத்தில். ஷப இறையாதே, அமைதலாக இரு இயேசுவின் நாமத்தினால. ரீக்கரவ சந்தல ஊதிக்கரவ சக்கதுருவிக்கரவ. உன்னோடு போராடினவர்களை நீ தேடி காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளை போவார்கள். பயர் ரீக்கவர சந்தல ஊதிக்கரவ சபல தரக்க தூரிக்கரவா. நல்ல தூக்கத்தை கொடுங்க ஏசப்பா. நித்திரை குடுப்பீராக. பிள்ளைகளோடு இடைப்போடு சொப்பனத்தில் பேசும், தரிசனத்தில் பேசும். அன்புகளை இழுத்துக்கொள்ள ஏசப்பா. அதிசய நட கண்ணீரை தொடங்க. சபை ஏக்கங்கள் அம்மா இன்னைக்கு நிறைவேற்றி கொடுங்கப்பா. உடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும். ஆனந்த தைலத்தை கொடுத்து பாட வைங்க இசப்பா. உதவி செய்யுங்க. எங்கள் வீடு சந்தோஷமான வீடா, மகிழ்ச்சி வீடாய் மாறட்டும். சாப்பாடு சாப்பிட்டாலும் சண்டை. ஆமேன். கணவனி பேசினாலே சண்டை. ஒன்றை பிடிக்கல என்னையே பிடிக்கலன்னு சொல்லி சண்டைப்பா. அக்கினி இறங்கட்டும். குடும்பத்தில் மதுபானாவி வெளியேறி போவதாக. சர்ப்பத்தின் வல்லமை அழிக்கப்படுவதாக இயேசு. கிரியில் எறிவதாக இயேசுவின் நாமத்தினால். வல்லமை இறங்கட்டு, இறங்க. பொல்லாத மக்கள் போட்ட திட்டங்கள் இந்த குடும்பத்தில் உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால்.
பரிசுத்தாவின் ஒவ்வொரு வீட்லையும் நீங்கள் அசைவாடுங்க. பரிசுத்தாவின் ஒவ்வொரு வீட்லையும் நீங்கள் அசைவாடுங்கப்பா, அசைவாடுங்க, 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 அசைவாடும். ஆவியானவரே நீங்கள் அசைவாடுங்க. அந்த குடும்பம் அற்புதம் நடக்கட்டும். தூக்கத்தை கொடுங்க, தூக்கத்தை எடுத்து போடு, சமாதான சந்தோஷத்தை கொடு, வாழ வைங்க. அம்மே நல்ல லூயா. பரலோகமாய் குட்டி பரலோகமாக இந்த வீடு மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்தும். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.